ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா அரிசினாக்காய் குழம்பு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த டிஷ்ஷுக்கு மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். பேன் ஹீட் ஆனோடனே 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், 3 வரமிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் புளி. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் 3 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசையணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. தக்காளி நல்லா மசஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கோங்க. பேஸ்ட்டாக நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மசாலாவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம், கடுகு, காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் போதும். இப்போ பூசணிக்காய் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் பூசணி நல்லா வதங்கணும், எண்ணெயில நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. காய் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி மாற்றிக்கோங்க. நல்லா கலந்துருங்க. கொஞ்சம் வெல்லம், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது மசாலா அரைச்ச தண்ணி. உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ திறந்து பார்த்துடலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஃபைனலாக நம்ம அரிசினாக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். என்ன வடையா, மசால் வடை மசால் வடையா, அருண் சுவை நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது.